பாப்பா உன் பேர் என்னம்மா? நீங்க யாரு? ஏன் கேக்குறீங்க? அவளுக்கு சத்தம் போட்டு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன். கத்தாத, கத்தாத, கத்தாத. சத்தம் போட்ட எனக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னது கூட்டு வந்திருக்கா? கடத்திட்டு வந்திருக்கேன். என்னோட கடத்திட்டா. அப்ப உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போறீங்களா? அவங்க ஆபீஸ் டைம்ல பிஸியா இருப்பாங்க, போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பணமா? முட்டை போடுற கோழியா இருக்கிறதுக்கு நான் முட்டாளி இல்ல. எனக்கு மிரட்டி பணம் கேட்கிற பழக்கமே இல்ல. அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மருந்த ஊத்தி உன் கண்ணை குருடாக்கி ஆந்தா கண்ணனை கொண்டு போய் பிச்சை எடுக்க வச்சா டெய்லி 1000 ரூபாய் கலெக்ஷன் வரும். அதுல ஒன்ன சேர்த்து நம்ம கணக்குல மொத்தம் உருப்படி 35 உருப்படி ஆச்சு. நீ ஸ்வேதா கல்ச்சரல்ஸ்க்கு போறியா? இந்த விளையாடியா? நான் காலேஜ் தான் போட சொன்னேன். ஸ்வேதா, 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 எங்க ஸ்வேதா காணோம்? ஸ்வேதா என்ன வீட்டுக்கு வரல போல இருக்கே. ஏய், நீ போன் பண்ணியா சொல்ல வேண்டியதானே? நீ போல என்கிட்ட போன் பண்ணி சொன்னியா? வார்த்தைக்கு பதில் மட்டும் பேசு. ஹலோ ஹலோ மிஸ், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன் ஸ்வேதாவோட ஃபாதர் பேசுறேன். சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு ஏன் சார் ஸ்வேதா கல்ச்சரல்ஸ்க்கு வரல? அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. என்ன மிஸ் சொல்றீங்க? ஸ்வேதா ஸ்கூலுக்கு வரலையா? அவ காலேஜ் ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்தா. என்னங்க இவ்வளவு அசட்டா சொல்றீங்க? அவ இன்னைக்கு ஸ்கூல் பஸ்லயே ஏறலையே. எல்லாம் ஒன்னானதான். என் பொண்ணு மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி கத்துற? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்துரு. அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுல சுத்தி இருப்பா, நான் போய் பாக்குறேன். ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா, 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 என்ன நீ வந்து தரவல? என் பொண்ணு எங்க சொல்லு? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு ஸ்வேதா எங்கேயும் வரலையா? வரப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பண்ண என்ன பிரச்சனை? ஒழுங்கா பொம்பளையா? குடும்பத்தையும் புள்ளிய இப்பெல்லாம் நடக்குமா? இதுக்கும் என்ன காரணது? அவளுக்கு பொண்ணுதானே? ஹலோ அம்மா, ஹலோ. ரேணு, நான் தான்மா. சொல்லுங்க சித்தப்பா. இல்ல, இன்னைக்கு நம்ம ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ள ஸ்வேதா எல்லாம் நல்லா இருக்காங்களா? சித்தப்பா, எங்க சித்தப்பா பாத்தீங்க? நம்ம ஸ்வேதாவை 2 நாளா காணோம் சித்தப்பா. நீங்க திரும்பி போய் பாருங்க சித்தப்பா, நாங்க இப்பே வரோம்.
ஸ்வேதா, நம்ம இங்க இருக்கலாம். நான் வீட்டுக்கு வந்தா என் வயலின் கேட்க யாரும் இருக்க மாட்டீங்க. நீங்க போட்டு சந்த சத்தத்தை நாங்க கேட்கணும். ஆனா நிறைய பேர் என் வயலின் கேட்டு நிறைய பேர் போது சில்லற சத்தம் எனக்கு கை தட்டெல்லாம் கேட்கும் போது தோணுது. இது அம்மா, இது அப்பா, இது ரெண்டையும் சேர்த்தாதான் மியூசிக் வரும். இனிமே நீங்க சண்டை போட மாட்டீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சாரிப்பா, ப்ராமிஸ். இனிமே நீங்க என் கூட தான் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்மா. ப்ராமிஸ். சாரிப்பா, எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை மனசை இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு புரியாம போச்சுப்பா. சாரி ரேணு, இனிமே நாங்க 2 பேரும் உன் கூடவே இருப்போம்மா.